ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன நோவேர் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். நோவேர் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்பெயினில் வாழ்கிறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் நடக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின்லேருந்து தப்பிச்சு வேறு ஒரு நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. அப்போது அவங்க சூஸ் பண்ண டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து, அதாவது கார்கோ ஷிப்பில் அவங்க எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஹீரோயின் 9 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க. எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான். அவங்களுக்கு முன்னாடியே ஒரு மகன் இருந்தாங்க. நான் சொன்னேன்ல அந்த கிரைசிஸ் நடக்குதுன்னு. அதனால அந்த ஹீரோயினோட பொண்ணை மிலிட்ரிக்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் நம்ம ஹீரோயினுக்கு, நம்மளால தான் நம்ம பொண்ணு மாட்டிக்கிச்சேன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தையாவது காப்பாற்றணும்னு நினச்சி நம்ம ஹீரோயின் சேர்ந்து எடுத்த முடிவு தான் ஒரு கார்கோ ஷிப்பில் அயர்லாண்டு போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி அவங்க நினச்சிட்டு அந்த கார்கோ ஷிப்பில் ஏறுறாங்க. எதிர்பாராத விதமாக ஹீரோ ஒரு கண்டெய்னர்லேயும் ஹீரோயின் இன்னொரு கண்டெய்னர்லேயும் மாட்டிக்கிறாங்க. அதாவது 2 பேரும் வெவ்வேறு திசையில் போயிடுறாங்க. அது ஹீரோயினுக்கு முன்னாடி தெரியாது. ஹீரோ ஒரு பாதையில் தனியாக போயிட்டுருக்காரு, ஹீரோயின் தனியாக போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் போகிற அந்த கார்கோ ஷிப் பெரிய அலை அடித்ததுனால இவங்க இருக்கிற அந்த கண்டெய்னர் மட்டும் நடுக்கடலில் விழுந்துருது. ரொம்ப ராட்சசால பெரிய அலை இந்த மாதிரி அடித்ததுனால இவங்க கண்டெய்னர் மட்டும் கடலில் விழுந்துருது. அதுவுமே ஹீரோயினுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தான் தெரியும். அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்க குழந்தை பிறந்துச்சா இல்லையா, அந்த குழந்தை எப்படி இருக்குது, இதை காட்டினது தான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். அவங்க ஹீரோயினாக இந்த படத்தில் நடிக்கலை, இவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதாவது ஒரு சாதாரண பொண்ணு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டா அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க மனவேதனை அதெல்லாம் எப்படி இருக்கும், அதை நம்ம கண்ணு முன்னாடியே அவ்வளோ தெளிவாக காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட நடிப்புக்கு கண்டிப்பாக 95 மார்க் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அந்த கண்டெய்னர் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பார்த்தோன்னா ஒரு செகண்ட் நம்மளை அறியாமல் கண்ணில் தண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லாக என்ன சொல்கிறது, படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம். ஆனால் இந்த 1 மணி நேரம் 50 நிமிஷத்தில் ஒரு 1.5 மணி நேரமாவது ஹீரோயினை மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. வேறு எதையும் காட்டியிருக்க மாட்டாங்க பெருசாக. பிகாஸ் அவங்க அதுலேருந்து எப்படி சர்வைவ் ஆனாங்கன்றதான் படத்தோட கதைன்றனால ஒரு 1.5 மணி நேரம் அவங்கள மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும். அதாவது ஒரே ஒரு ஆளை காட்டி 1.5 மணி நேரத்தை எப்படி ஓட்டணுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். அண்ட் அதை நம்ம டைரக்டர் ரொம்ப அழகாகவே கையாண்டிருக்காரு. அந்த இடத்துல டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தோட டைரக்டர் இவர் எழுதின ஸ்டோரியாக இருக்கட்டும், இவரோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அல்டிமேட்டாக இருந்தது. நம்ம அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. முழுக்க ஹீரோயினை மட்டுமே காட்டினாலும் எந்த இடத்துலையுமே நம்ம போரை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க அதுலேருந்து எப்படி தப்பிப்பாங்க அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே டைரக்டர் நம்மளை வச்சுருந்ததுனால படம் இன்னும் மேலே தூக்கி விட்டுருச்சு பெருசாக. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஆளில்லா அந்த நடுக்கடலில் ஒரு கண்டெய்னரில் ஒரு சாதாரண பொண்ணு மாட்டிக்கிட்டாலே அவங்க எப்படி சர்வே பண்ணுவாங்கன்றது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த ஹீரோயின் 9 மாத கர்ப்பிணி, அந்த குழந்தை எப்போ வேணாலும் பிறக்கலான்ற நிலைமையில் இருக்கும்போது இவங்க எப்படி அதில் சர்வே பண்ணாங்கன்னு காட்டுற அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்பவே மெஸ்மரைசிங்காக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை காட்டின டைரக்டருக்கு நம்ம ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தாக காட்டியிருக்காரு. இதில் நிச்சயமாக நெகட்டிவ்னு என்னால் எதுவுமே சொல்ல முடியலங்க. படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு ப்ரோ இதில் இந்த நெகட்டிவ் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10க்கு நிச்சயமாக 8 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஆக்டிங் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அதனால் இந்த 8 மார்க் கொடுக்குறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். 18+ சீன்ஸ் அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.